ஆதி, கண் முடிச்சிட்டியா? அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. எப்படா இந்த 12 மணி நேரம் முடியும்னு வகுத்துல நெருப்ப கட்டிட்டு இருந்தேன். இப்ப தலைவலி எல்லாம் எதுவும் இல்லையே? நல்லா இருக்கே இல்ல? பாத்து. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஆதி அகிலா போனை அவாய்ட் பண்றதும் இல்லாம போனை சுவிட்ச் ஆஃப் வேற பண்ணி வச்சிருக்கான். கூட போன இந்த ஷாமும் அகிலாவோட போனை அவாய்ட் பண்றான். மும்பைல என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்ததுன்னு தெரியலையே. யார கேட்டா தெரியும்? சொல்லுங்க ஆண்டி. ஹலோ நந்தினி, எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லதா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? உன்ன மாதிரி பளிச்சுன்னு நல்லா இருக்கேன்னு சொல்ல என்னால முடியலையே. நான் தான் இந்த அகிலாவோட கட்டுப்பாட்டுல மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேனே. எப்போ இதுல இருந்து விடுதலை கிடைக்கும்னு தெரியல. உங்களுக்கும் ஒரு காலம் வரும் ஆண்டி, வருத்தப்படாதீங்க. ஆமா, என்ன ஆண்டி திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க? காரணம் இல்லாம நீங்க கால் பண்ண மாட்டீங்களே. ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். அதான் உனக்கு போன் பண்ணேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும்? நந்தினி, ஆதி இப்ப மும்பைல தான் இருக்கான். அகிலா அவன் போனுக்கு ட்ரை பண்ணிருக்கா. அவன் போன் எடுக்கல. அது மட்டும் இல்லாம அவன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவன் கூட போன அவனோட ஃப்ரெண்ட் ஷியாம் நம்பருக்கு போன் பண்ணா அவனும் அகிலாவோட போனை அவாய்ட் பண்ணிருக்கான். என்ன நடந்ததுன்னு தெரியல. எனக்கு என்னமோ ஆதிக்கு மும்பைல ஏதோ ஆபத்து நடந்திருக்கு. அவன் ஏதோ பிரச்சனை இருக்கான்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு மும்பைல இருக்கிற ஒரு ஆள் நீதானே. அவன் பிரச்சனைக்கும் ஆபத்துக்கும் நீதான் காரணமா இருப்பியோன்னு தோணுச்சு. அதான் உனக்கு போன் பண்ண. சூப்பர் ஆண்டி, ரொம்ப சரியா தான் கெஸ் பண்ணிருக்கீங்க. என்ன சொல்ற நந்தினி? இப்ப ஆதி எங்க இருக்கா? எப்படி இருக்கா? இந்நேரம் ஆதிக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டிருக்கணும். ஆனா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு ஆண்டி. என்ன சொல்ற நந்தினி? ஆதிக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒன்னும் புரியல. சொந்த மண்ணுல என்னை இருக்க விடாம பண்ண ஆதிய இந்த மும்பைல எதேச்சியா மீட் பண்ண ஆண்டி. அந்த சந்திப்பு நல்லபடியா அமையல. அப்படியா சொல்ற? இப்ப அவன் எப்படி இருக்கான்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கா ஆண்டி. என்ன நந்தினி, இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறியே. ச்சே, ஒரு நல்ல சான்ஸ இப்படியா மிஸ் பண்ணுவ? நீ மட்டும் இந்த விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருந்தீனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? கை கெட்டினது வாய் கேட்டது மாதிரி இப்படி ஒரு வார்த்தையை சொல்றியே. அதான் ஆண்டி, எனக்கும் வருத்தமா இருக்கு. ஆனா ஒண்ணு ஆண்டி,
ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவன் அப்படியே போய் தொலைஞ்சிட்டான்னா அம்மா எப்போ 12 மணி நேரம் முடியும்னு வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? என்ன ஆச்சா? நல்லா கேட்ட பாரு கேள்வி. விடிய விடிய என்னை தூங்க விடாம பார்வதிட்ட போன் பேசிட்டு இருந்தே இல்ல, நீ 12 மணி நேரம் மயக்கத்துல இருந்த போது பார்வதிக்கு பதில் சொல்ல வேணாம்? பார்வதி ஃபோன் பண்ணாளா? நீ என்ன சொன்ன? பார்வதி போன் பண்ணாம இருக்குமா? போன் பண்ணா நீ மீட்டிங்ல இருக்கிற அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். நீ சொன்னதை பார்வதி நம்பினாளா? நான் சொன்னதுல பார்வதிக்கு நம்பிக்கை இல்லதான். அருண் கிட்ட போய் சொல்லி என்ன விசாரிக்க சொல்லியிருக்கா. உடனே அருண் எனக்கு போன் பண்ணி விசாரிச்சான். நான் அருண்கிட்ட நடந்ததை சொல்லிட்டேன். டேய், அவசரப்பட்டியடா. நீ கொஞ்சம் அவசரப்படாம நான் சொல்றதை கேளு. நான் அருண் கிட்ட உனக்கு நடந்தது எதையும் யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்கேன். அருணும் சரி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு வழியா பார்வதி பிரச்சனையை சமாளிச்சிட்டு இருக்கும்போது உங்க அம்மா போன் பண்ணிட்டாங்க. அம்மா கிட்ட என்ன சொல்லி சமாளிச்ச? நீ சொன்னது அம்மா நம்பிட்டாங்களா? அட நீ வேற ஆதி, பார்வதிட்ட பேசி சமாளிக்கவே என்னால முடியல. இதுல உங்க அம்மா போன் அட்டன் பண்ணியிருந்தேன், அவ்வளவுதான், எல்லாத்தையும் உளறி கொட்டியிருப்பேன். அதனால உஷாரா, நான் உங்க அம்மா காலை அட்டன் பண்ணவே இல்ல. டேய், முட்டாள் மாதிரி பண்ணிருக்கே. போன் அட்டன் பண்ணி எதுனா சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல. கால் அட்டன் பண்ணல, அம்மா திரும்ப கூப்பிட்டுருப்பாங்களே. கரெக்ட் ஆதி, ஆன்ட்டி உடனே திருப்பி கூப்பிட்டாங்க. அப்பயும் நான் போன் அட்டன் பண்ணலையே. லாங் ரிங்கு விட்டு கட்டானதும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். உடனே என் போனுக்கு வந்தாங்களே, ஆனா நான் எடுக்கவே இல்லையே. ஏய், போன் ஆஃப் பண்ணி வச்சா அம்மாக்கு டவுட் வராதா? இதுல உன் போனை வேற நீ எடுக்காம விட்டுருக்க. அம்மா என்னமோ நடந்திருக்கும்னு நினைச்சு இந்நேரம் அம்மா மும்பை கிளம்பிருப்பாங்க. ஐயோ, என்ன சொல்றாதி? ஆன்ட்டி கிளம்பி இருப்பாங்களா? நீ என்ன சேவ் பண்றதா நினைச்சு சிக்கல்ல மாட்டி விட்டுருக்க. அம்மாக்கு ஃபோன் பண்ணும். என் போன் எங்க? என்கிட்ட இருக்கு, ஆன் பண்ணி பேசு. அகிலா, நானும் உன் கூட மும்பைக்கு வரேன். நான் மும்பை போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்புறமா நீங்க கிளம்பி வாங்க. அம்மா, அவசரப்பட்டு கிளம்பாதீங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கம்மா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அருண்? அவங்க ஃபோன் பண்ற மாதிரி தெரியலையே. ஆதி, ஏங்க ஆதி கால் பண்றா. ஆதி கால் பண்றா. ஹலோ ஆதி, அம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. உனக்கு என்னமோ ஏதோன்னு நினைச்சு நான் மும்பைக்கு கிளம்பிட்டேன் ஆதி. என்னமாச்சு? ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அது என் மனசுல ஏதோ தப்பாவே பட்டுச்சுப்பா. அதுக்கு ஏத்த மாதிரி உன் போனும் நாட் ரீச்சபிள்ல இருந்தது. ஷாமுக்கு போன் போட்டு அவன் போனும் நாட் ரீச்சபிள்ல இருந்தது. அதனால நான் கொஞ்சம் குழம்பிட்டேன் ஆதி. உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? நீ நல்லா தானே இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க நேத்துல இருந்து கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம், அதனால இங்க இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாமே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் ஸ்விட்ச் ஆஃப், நெட்வொர்க் பிஸின்னு கூட வந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் சரியாயிட்டு இருக்கு. உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? உனக்கு ஒன்னும் இல்லல ஆதி? தோ அப்பா பேசுறாரு. ஹலோ ஆதி. பா, எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா வர வேண்டாம்னு சொல்லுங்க.
சரி ஆதி. நான் பேசுறப்பா. இரு ஆதி, அருண் பேசணும். இந்த ஹலோ ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு இங்க நடந்த எதையும் அங்க யார்கிட்டயும் சொல்லல. நான் நல்லா இருக்கேன் ப்ரோ, நான் நல்லா இருக்கேன். சரி ப்ரோ, ப்ரோ போன காரியத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வா ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, ஐஸ் பேசணுமா? நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. பண்ணு. ஹலோ ஹலோ ஆதி, அத்தை மாமா லைன்ல. ஆதி, டேக் கேர் ஆதி. சரிம்மா. பாய். ஆடி நல்ல வேளை பெரியக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல, அவர் நல்லா இருக்காரு. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு இதுவே போதும். அம்மா என்ன சொன்னாங்க ஆதி? நான் சொன்ன மாதிரி அம்மா மும்பை கிளம்பிட்டு இருந்தாங்க. நான் இப்ப ஃபோன் பண்ணதால ஆஃப் ஆயிட்டாங்க. அப்பா நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். பார்வதி கிட்ட இருந்து ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்திருக்கு. பெரியய்யா, நீங்க ஆசையா கேட்ட வீடியோ அனுப்பிட்டேனே, பாத்தீங்களா? என்ன பெரியய்யா, எந்த பதிலும் வரல, என்னாச்சு? எனக்கு ஃபோன் பண்ணுங்க பெரியய்யா. சாப்பிட்டீங்களா பெரியய்யா? ஹாய் பெரியய்யா. ஏன் உங்க ஃபோன் ரீச் ஆகல பெரியய்யா? எப்படி இருக்கீங்க பெரியய்யா? என்னாச்சு உங்களுக்கு? பெரியய்யா, எனக்கு ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ் பெரியய்யா. ஒரே ஒரு தடவை கால் பண்ணுங்க பெரியய்யா. பார்வதி அனுப்புன மெசேஜஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது, நான் மயக்கமா இருந்த இந்த 12 மணி நேரத்துல பார்வதி எப்படி துடிச்சு போயிருப்பான்னு. என்னது ஐ லவ் யூ வா? எடி ஷாக்கு மேல ஷாக் கொடுக்குற, சத்தியமாவா? ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஐயோ, ஒரு வாட்டி சொல்ல மாட்டாளே, இன்னைக்கு 3 வாட்டி சொல்றாளே, என்னால நம்ப முடியல. மாமா, ஹலோ, யாரடி போன்ல? போன்ல யாருன்னு கேட்டேன். ஏய், கேக்குறது காதுல வேலியா உனக்கு? யாரடி போன்ல? கேக்க கேக்க என்னடி திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்க? யார் போன்லன்னு கேக்குறல, இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஏய், யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? இப்ப சொல்றியா இல்ல அடிச்சு பல்லங்களா பேந்துருவேன். என்னாச்சு ஆதி? பார்வதி கால் பண்ண,
பார்வதி கால் அட்டன் பண்ணும்போது சித்தி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல அவளை திட்டிட்டு இருக்காங்க. உங்க சித்தி ஏன் இப்படி பண்றாங்க? அவங்க திருந்தவே மாட்டாங்களா? அது ச்சே. ஏண்டி கேட்டுக்கிட்டே இருக்கே, உனக்கு காது கேட்கலையா? போன்ல யாருடி? இந்த நீலி கண்ணீர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட கொண்டு நோண்டிடுவேன். பாய திறந்து இப்ப பேச போறியா இல்லையா? போன்ல யாரு? ஏண்டி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், உனக்கு எவ்வளவு நெஞ்சு எடுத்திருக்க? பாய் இது ஒண்ணு. இவன் எதுக்கு இப்ப போன் பண்றான்? ஹலோ ஆதி, இப்பதான் நீ அம்மா போன்ல இருந்து பேசுன, அதுக்குள்ள என் போனுக்கு போன் பண்ணிருக்க. என்னப்பா விஷயம்? நான் பார்வதி கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க போனை பார்வதி கிட்ட கொடுங்க. சித்தி, நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையா? உங்க போனை பார்வதி கிட்ட கொடுங்க. நான் பார்வதி கிட்ட பேசணும். ஆதி, பார்வதி கிட்ட தானே? கொடுக்கறேன். பெரியய்யா, சித்தியை பார்த்து எதுக்கு நீ பயப்படுற? என்கிட்ட தான் போன்ல பேசுறேன்னு தைரியமா சொல்ல வேண்டியதானே? இல்ல பெரியய்யா, அது வந்து நான் போனை வனஜாமா கிட்டே கொடுத்துடுறேன். நீ போனை சித்தி கிட்ட கொடுக்காத. அவங்க முன்னாடியே நின்று அவங்க போன்ல இருந்து என்கிட்ட பேசு. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். பெரியய்யா, அது வந்து பயப்படாத பார்வதி, நான் இருக்கேன்ல, தைரியமா பேசு. விசாரிக்கிறியாடி? நீ தேவையில்லாம அவங்கள பார்த்து பயப்படுறதுனால தான் அவங்க உன்னை மிரட்டிட்டே இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா பெரியய்யா? நான் நல்லா இருக்கேன். இப்ப சித்தியை வெறுப்பேத்துறதுக்காக கொஞ்ச நேரம் போன்ல பேசிட்டு இருக்கணும். சோ உடனே போன் அவங்க கிட்ட கொடுக்காத, புரியுதா? என்ன பயந்து போய் ஊன்னு சொல்ற? போல்டா சரின்னு சொல்லு. சரிங்க பெரியய்யா. இப்போ போன்ல சித்தி கிட்ட கொடு. சரிங்க பெரியய்யா. அம்மா, பெரியய்யா உங்ககிட்ட போனை கொடுக்க சொன்னாரு. சொல்லு ஆதி, பேசி முடிச்சிட்டியா? இன்னும் முடிக்கலையே சித்தி. இது வரைக்கும் குருமா எப்படி வைக்கணும் தான் கேட்டுட்டு இருந்தேன். இனிமேல் தான் பார்வதி கிட்ட பர்சனலா பேசணும். நீங்க வேற ரொம்ப நேரமா அங்கேயே நிக்கிறீங்க. சரி, நீங்க கிளம்புங்க. நான் பார்வதியோட போனுக்கு போன் பண்ணி பேசிக்கிறேன். சரி ஆதி, நான் இப்ப கிளம்புறேன், நீ பேசு.